இருக்கிறதுனால திமுகவுக்கு பெரிய அளவில் பலம் கூடுமா, ஏதாவது ஒரு வகையில் லாபம் இருக்குமான்னு பார்த்தா அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திமுக சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு இல்லை, கொடுக்குற சீட்டை வாங்கிக்கணும்னு சொன்னதை வந்து ஏற்றுக்காமல் காங்கிரஸ் முரண்டு பிடிக்கிறதுனால காங்கிரஸை பணிய வைக்கிறதுக்கும் கடைசியாக மிரட்டி பார்க்கறதுக்கு தான் அவசர அவசரமாக ஒரு நாள் முன்னதாக கூப்பிட்டு பிரேமலதாவை சந்தித்து கூட்டணி முடிவை அறிவிச்சிருக்காங்க. விஜய் கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க? பிரேமலதாவும் கூட விஜய் வந்து பெரிய அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் பண்ணதில்லை. குடும்ப ரீதியாகவும் வந்து ஒரு பாசம் இருந்தது, எல்லாமே இருந்ததே தவிர இப்போ விஜயகாந்த் கட்சியும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்காரு. அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாருங்கிறத பொறுத்தும் விஜயகாந்துடைய ரசிகர்கள் அவருடைய கட்சிக்கே ஓட்டு போடுவாங்களா பிரேமலதாவுக்கு, திமுக கூட்டணிக்கு, அல்லது விஜய் பக்கம் மாறி போய் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதும் விஜய் எடுக்க போகிற ஸ்டாண்டில் தெரியும். பிரேமலதாவும் விஜயனுடைய தாக்குதல்களுக்கு என்ன விதமான பதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த தேர்தலில் அடுத்த கட்டத்தை சுவாரஸ்யமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். எடிட்டர் அசோகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க. குட் பை.